ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் அண்ட் அதோட டெக்னிக்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து மாடல் பில்டிங்குள்ளே போகலாம். ஸோ மாடல் பில்டிங். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டா ஃப்ரேமில் சர்வைவ்டு காலம் தவிர மற்ற எல்லாமே வந்து நம்மளோட ஃபீச்சர்ஸ். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்ன்னு ரிப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ டிஎஃப் டாட் ட்ராப் survived. இங்கே வந்து access is equal to 1 அந்த flag மென்ஷன் பண்ணோம். access is equal to 1. ஸோ எக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சர்வைவ்டு காலம் மட்டும் இல்லை, சர்வைவ்டு ஃபீச்சர் இல்லாட்டி அந்த சர்வைவ்டு டார்கெட் மட்டும் இல்லை. ஸோ மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து எக்ஸ் இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம மாடலுக்குள்ளே வந்து இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம டார்கெட்டையும் மென்ஷன் பண்ணோம். ஸோ டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வைவ்டு காலம். ஸோ டிஎஃப் ஆஃப் சர்வைவ்டு. ஸோ நம்மளோட ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அண்ட் டார்கெட்டை வந்து ஒயில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இன்ப்ளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து என்னால் திருப்பியும் வந்து சர்வைவ்டு காலமை வந்து திருப்பியும் என்னால் ரிட்ரீவ் பண்ண முடியுது. ஸோ எக்ஸ் வேல்யூ இருக்குது, ஒய் வேல்யூ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு scikit-learn லைப்ரரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து scikit-learn லைப்ரரியிலேருந்து கொஞ்சம் கிளாஸஸ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் டேட்டா அண்ட் டெஸ்ட் டேட்டான்னு ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ அதுக்காக ஃப்ரம் sklearn டாட் மாடல் அண்டர்ஸ்கோர் செலெக்ஷன் இம்போர்ட் train underscore test underscore split. ஸோ scikit-learnல வந்து மாடல் செலெக்ஷன்ட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அதில் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்ன்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இது மூலயமா வந்து நம்ம ட்ரெயின் டேட்டா அண்ட் டெஸ்ட் டேட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அடுத்து என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து scikit-learnல இருக்க லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் sklearn டாட் linear underscore model import. ஸோ நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பில்ட் பண்ணுறதுனால ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ scikit-learn லைப்ரரியில் மாடல் செலெக்ஷன். ஸோ scikit-learn லைப்ரரியில் மாடல் செலெக்ஷன் மாடியூலில் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் நான் scikit-learn லைப்ரரியில் லீனியர் மாடல் மாடியூலில் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இது வந்து கேப்ஸில் இருக்கும் ரெண்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும். அண்ட் அந்த டாக்குமெண்டேஷனில் இந்த லைனை நான் வந்து குயிக்காக காப்பி பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய லைன், இதை டைப் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ என்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபீச்சர்ஸ் அண்ட் நம்மளோட டார்கெட்ஸ் அண்ட் ஸ்ப்ளிட் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் 70-30 வச்சுட்டேன். ஸோ 70% ட்ரைனிங் டேட்டா அண்ட் 30% டெஸ்ட் டேட்டா. ஸோ ரேண்டம் ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 42. ஸோ நான் இதை டிஃபால்ட் வேல்யூவோடய வித்துடுறேன். ஸோ ரேண்டம் ஸ்டேட் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் ரீப்ரொடியூசபிலிட்டி. ஸோ இதே நோட் புக்கை வந்து உங்கள் செல்லையும் வந்து உங்கள் சிஸ்டம்லையும் நீங்கள் ரன் பண்ணணுன்னா நீங்கள் ரேண்டம் ஸ்டேட் 42 வச்சுருந்தீங்கன்னா எனக்கு என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்குதோ அதே ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ரேண்டம் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரெயின் ஒய் ட்ரெயின்ட்டு அண்ட் எக்ஸ் டெஸ்ட் அண்ட் ஒய் டெஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ரேஷியோவில் 70-30 ரேஷியோவில். ஸோ நம்ம வந்து ட்ரெயின் டேட்டா அண்ட் டெஸ்ட் டேட்டான்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா
parameters இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பேராமீட்டர் மட்டும் நம்ம எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் ஐட்ரேஷன். ஸோ எவ்வளோ வாட்டி நம்ம டேட்டா செட் ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் இதை மட்டும் இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸை வந்து நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த கிளாஸில் வந்து ஃபிட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஃபிட்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரெயின் அண்ட் ஒய்ட்ரெயின். ஸோ இந்த ஃபிட் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து மாடல் ட்ரைனிங் வந்து நடக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ்குள்ளே இருக்க அந்த பேட்டர்ன்ஸை வந்து மாடல் வந்து லேர்ன் பண்ணி அதை வந்து கோஎஃபிஷியண்ட்டாக வந்து சேவ் பண்ணிக்கும். Found input variables with inconsistent number of samples 915 and 395. சாரி, இங்கே எக்ஸ்ட்ரெயின் அண்ட் ஒயிட் ட்ரெயின் பாஸ் பண்ணோம். நான் ஒயிட் டெஸ்ட்னு பாஸ் பண்ணிட்டேன். ஸோ ட்ரைனிங் அப்போது வந்து நம்ம எக்ஸ்ட்ரெயின் அண்ட் ஒயிட் ட்ரெயின் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மாடல் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து குவிக்காக ட்ரெயின் ஆயிடுச்சு, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து கம்மியான டேட்டா சாம்பிள்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ஸோ predicted underscore result is equal to model dot predict. ஸோ இந்த மாடல் ஆப்ஜெக்டில் வந்து ப்ரெடிக்டன்ட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அந்த ப்ரெடிக்டட் ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே வந்து நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரெடிக்டட் ரிசல்ட்ஸ். அண்ட் இதோட ஆக்சுவல் டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் டெஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் இது நம்மளோட ஆக்சுவல் டேட்டா வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து மாடல் வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம் அண்ட் அதை வச்சு கொஞ்சம் டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இப்போ மாடலை வந்து இவால்வேட் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து scikit-learn லைப்ரரியிலேருந்து கொஞ்சம் இவால்வேஷன் மெட்ரிக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் sklearn டாட் மெட்ரிக்ஸ் இம்போர்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெட்ரிக் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்யூரேசி அண்டர்ஸ்கோர் ஸ்கோர். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஃபியூஷன் அண்டர்ஸ்கோர் மேட்ரிக்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக வந்து கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். கிளாசிஃபிகேஷன் அண்டர்ஸ்கோர் ரிப்போர்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெட்ரிக்ஸ். ஸோ இந்த மெட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம பில்ட் பண்ண மாடலை வந்து இவால்வேட் பண்ண போகிறோம். ஸோ நான் அக்யூரேசி அண்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் இந்த அக்யூரேசி அண்ட் கன்ஃபியூஷன் மெட்ரிக் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நம்ம மாடலோட ஓவரால் அக்யூரேசியை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக இந்த அக்யூரேசி அண்டர்ஸ்கோர் ஸ்கோர் மெட்ரிக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்மளோட ஒயிட் டெஸ்ட் அண்ட் நம்மளோட ப்ரெடிக்டட் வேல்யூ அதை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அக்யூரேசி ஸ்கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.84. ஸோ நம்மளோட மாடலோட அக்யூரேசி என்ன அப்படின்னு யாராச்சும் கேட்டால் நம்ம வந்து இந்த அக்யூரேசி மெட்ரிக் மூலயமா அதை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம மாடலோட அக்யூரேசி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 84. ஸோ அக்யூரேசியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் false negative divided by true positive plus true negative. ஸோ இதுதான் வந்து அக்யூரேசி மெட்ரிக்கோட ஃபார்முலா. நான் இதை ரிவர்ஸாக வந்து மென்ஷன் பண்ணேன். ஸோ ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கும் அண்ட் டினாமினேட்டரில் தான் வந்து மற்ற வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட மாடலோட அக்யூரேசி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 84%. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ட்ரூ பாசிட்டிவ் வேல்யூஸ் எவ்வளோ, ட்ரூ நெகட்டிவ் வேல்யூ எவ்வளோ, ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து பார்க்க முடியும். ஸோ அகெயின் இதுக்குள்ளே வந்து இந்த ரெண்டு வேல்யூஸை வந்து இன்புட்டாக வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் டெஸ்ட் அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை வந்து எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா scikit-learn வந்து எப்போவுமே வந்து இந்த ஃபஸ்ட் வேல்யூ வந்து ட்ரூ பாசிட்டிவ் வந்து ரிப்ரசென்ட் பண்ணும் அண்ட் இந்த வேல்யூ வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவை ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த வேல்யூ வந்து ட்ரூ நெகட்டிவை ரெப்ரசென்ட் பண்ணும் அண்ட் இந்த வேல்யூ வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்.
ஒரு சில வீடியோஸ் இல்லாட்டி விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம சைக்கிட் லேர்ன் லைப்ரரி யூஸ் பண்ணி கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பில்ட் பண்ணுறதுனால சைக்கிட் லேர்ன் லைப்ரரி வந்து எந்த ஆர்டரில் வந்து ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து பிரிண்ட் பண்ணுதோ அதே ஆர்டரில் தான் வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 214 வந்து ட்ரூ பாசிட்டிவ் ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் 117 வந்து ட்ரூ நெகட்டிவ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நம்ம மாடல் பண்ண தப்புலாம் வந்து இந்த டயக்னலில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஃபால்ஸ் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து 26 அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து 36. ஸோ இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை வந்து இந்த டைட்டானிக் டேட்டா செட்டில் பில்ட் பண்ண இந்த மாடல் வச்சு எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ 214 வந்து ட்ரூ பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் கிளாஸ் வந்து 1 இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1 வந்து சர்வைவ்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. ஸோ 214 people வந்து ஆக்சுவல் டார்கெட் இல்லாட்டி அந்த லேபிள் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வைவ்ட் அண்ட் நம்ம மாடலும் வந்து அவங்க சர்வைவ் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூக்கு போகலாம். ஸோ 26. ஸோ 26 வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ இதோட ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட் சர்வைவ்ட். ஆனால் நம்ம மாடல் வந்து இந்த 26 people வந்து சர்வைவ் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து இந்த வேல்யூக்கு போகலாம் 117. ஸோ 117 வந்து நாட் சர்வைவ்ட், ஆக்சுவல் வேல்யூ வந்து நாட் சர்வைவ்ட். ஸோ நம்ம மாடலில் வந்து இந்த 117 people வந்து நாட் சர்வைவ்டுன்ட்டு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து இந்த வேல்யூக்கு போகலாம். ஸோ 36 வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இதோட ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 36 peopleோட ஆக்சுவல் வேல்யூ சர்வைவ்ட், ஆனால் நம்ம மாடல் வந்து நாட் சர்வைவ்டுன்ட்டு தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை வந்து இவால்வேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் மெட்ரிக்கும் வந்து நம்ம அதே வேல்யூஸ் தான் வந்து இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறோம், y test and predicted result. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் இல்லாமல் வருது, அதனால் இதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போடுறேன். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 4 காலம்ஸ் இருக்குது, ப்ரெசிஷன், ரிகால், F1 ஸ்கோர் அண்ட் சப்போர்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் லேபிள்ஸ் இருக்குது 0 and 1. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அக்யூரசி இருக்குது, மேக்ரோ ஆவரேஜ் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ். ஸோ இதெல்லாம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்மளோட y டெஸ்ட்டோட வேல்யூ கவுண்ட்ஸை வந்து எடுக்கலாம். ஸோ வேல்யூ underscore counts. ஸோ நம்ம டெஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 240 people வந்து did not survive and 153 people வந்து survived-ன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ரெடிக்டட் வேல்யூஸ், ஸோ y டெஸ்ட் லேபிளோட ஆக்சுவல் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 240 people did not survive and 153 people survived-ன்னு இருக்குது. நம்மளோட ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து ஒரு அரேனால நம்ம வேல்யூ கவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணலாம், print 0, dot sum. ஸோ ப்ரெடிக்டட் ரிசல்ட் வந்து ஒரு சீரீஸ் கிடையாது, ஸோ இது வந்து ஒரு அரே. ஸோ இதோட டைப் பார்த்தீங்கன்னா அரேன்ட்டு வரும். ஸோ அதனால் வேல்யூ கவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் வந்து எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ ஒன்ஸ் இருக்குது அதை வந்து நான் கேதர் பண்ணுறதுக்காக இந்த லைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரெடிக்டட் ரிசல்ட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0 என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு பூலியன் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த பூலியன் ரிசல்ட்னால் நான் சம் மட்டும் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து 0 எந்தெந்த வேல்யூஸ்லாம் 0வாக இருந்துச்சோ அதோட கவுண்ட் வந்து 250ன்னு கொடுத்துருக்கு. அண்ட் எந்தெந்த வேல்யூஸ்லாம் 1ன்னு இருந்துச்சோ அதோட அது வந்து 143ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை வச்சு எப்படி வந்து நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரெசிஷன் எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்து பாசிட்டிவ் கிளாஸை பற்றி தான் வந்து நம்ம பார்ப்போம், நெகட்டிவ் கிளாஸை பற்றி நம்ம வந்து அவ்வளோ வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம்.
ஸோ எப்போவுமே கிளாஸிஃபிகேஷன் மாடலில். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 அண்ட் நெகட்டிவ் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 0. ஸோ ப்ரெசிஷன் ஃபார் பாசிட்டிவ் கிளாஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெசிஷன் ஃபார் பாசிட்டிவ் கிளாஸ் வந்து 82ன்னு வந்து இங்கே காமிச்சிருக்கு. ஸோ ப்ரெசிஷன் வந்து 82%. இது வந்து நம்ம பர்சன்டேஜாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபார் த பாசிட்டிவ் கிளாஸ் 1ன்றது வந்து பாசிட்டிவ் கிளாஸ். ஸோ ப்ரெசிஷன் 82% என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாடல் வந்து 143 பீப்புளை வந்து சர்வைவ்டுன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ சர்வைவ்டுனா 1. ஸோ நம்மளோட ப்ரெடிக்டட் ரிசல்ட், அதாவது எக்ஸ் டெஸ்ட்டை வந்து இந்த மாடலுக்குள்ளே இன்புட்டாக பாஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச அந்த ரிசல்ட் தான் வந்து ப்ரெடிக்டட் ரிசல்ட். ஸோ 143 பீப்புளை வந்து சர்வைவ்டுன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த 143 பீப்புளில் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ சர்வைவ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அந்த கவுண்ட் வந்து நம்ம பர்சன்டேஜாக இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 82% தான் வந்து ஆக்சுவலாக வந்து சர்வைவ் ஆகியிருக்காங்க அவுட் ஆஃப் திஸ் 143 பீப்புள். ஸோ out of 143 people that are model predicted as survived, how many had actual value as survived? ஸோ வந்து recall பார்க்கலாம். ஸோ recall for positive class என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 76%. ஸோ recall என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆக்சுவல் பாசிட்டிவ் கிளாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 153. ஸோ அவுட் ஆஃப் 153 survived people, how many the model was able to identify as survived? ஸோ நம்ம மாடல் வந்து 143 பீப்புளை வந்து சர்வைவ்டுன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மாடல் வந்து தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து 153 பீப்புள் வந்து சர்வைவ்டுன்ட்டு நம்மளோட டெஸ்ட் டேட்டாவில் இருக்குது. ஸோ இந்த 153 பீப்புளில் வந்து மாடல் வந்து எவ்வளோ பீப்புளை வந்து சர்வைவ்டுன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ற அந்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து recall வந்து சொல்லும். ஸோ இந்த ப்ரெசிஷன் அண்ட் recall வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இதை பற்றி என்னோட ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இதுதான் வந்து ப்ரெசிஷன் அண்ட் recall. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து F1 ஸ்கோர். ஸோ ப்ரெசிஷன் அண்ட் recallோட ஹார்மோனிக் மீன் தான் வந்து F1 ஸ்கோர். அண்ட் சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக ப்ரெசிஷனில் எவ்வளோ டோட்டலாக வந்து கிளாஸ் 0ல் எவ்வளோ வேல்யூஸ் இருந்துச்சு அண்ட் கிளாஸ் 1ல் எவ்வளோ வேல்யூஸ் இருந்துச்சுன்றது வந்து நம்ம சப்போர்ட்டில் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 240 and 153 இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்யூரசி வேல்யூ 84%. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து அக்யூரசி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம் 84. ஸோ அதே தான் இங்கே கேப்சர் ஆயிருக்கு. மேக்ரோ ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசிஷன் வேல்யூ இங்கே இருக்குல்ல. ஸோ இந்த ரெண்டு கிளாஸ்க்கு வந்து ப்ரெசிஷன் வேல்யூ இருக்குல்ல, இது ரெண்டுத்தையுமே இந்த ரெண்டு வேல்யூவோட மீன் வேல்யூ தான் வந்து மேக்ரோ ஆவரேஜ். அதே மாதிரி ரிகால்க்கு வந்து இந்த ரெண்டு கிளாஸோட ரிகால் வேல்யூஸோட மீன் வேல்யூ தான் வந்து மேக்ரோ ஆவரேஜ்ன்ட்டு இங்கே ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. அண்ட் F1 ஸ்கோர் ஃபார் தீஸ் டூ கிளாஸஸ் அதோட மீன் வேல்யூ தான் வந்து இங்கே வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மீன் வேல்யூஸ். வெயிட்டட் ஆவரேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து மீன் வேல்யூ மாதிரி தான். பட் ஆனால் என்ன பண்ணுவோன்னா வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கிளாஸோட ப்ரொபோர்ஷனை வந்து மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மேக்ரோ ஆவரேஜ் வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0.86 plus 0.82 divided by 2.
ஸோ மேக்ரோ ஆவரேஜ் ஃபார் ப்ரெசிஷன் மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1.27 வந்திருக்கு. இதை வந்து ப்ராக்கெட்ஸில் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் அப்ளை பண்ணாதனால போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை ஆகலை. ஸோ ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 0.84 மேக்ரோ ஆவரேஜ். ஸோ அதனால தான் இப்படி இந்த வேல்யூ வந்துச்சு. இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் வெயிட்ஸை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசிஷன் எடுத்துக்கோங்க. 0க்கு வந்து 240 ரெக்கார்ட்ஸ் இருக்கா. ஸோ 240 இன்ட்டு 0.86 அண்ட் 153 இன்ட்டு 0.82. 153 into 0.82 divided by 240 plus 153. Okay, again brackets வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நான் கரெக்டாக வந்து இப்போது கேல்குலேஷன் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரெசிஷனோட வெயிட்டட் ஆவரேஜ் வேல்யூ எப்படி 0.84 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு கிளாஸோட ப்ரெசிஷன் வேல்யூ. ஸோ 0வோட ப்ரெசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.86. அதோட வந்து அந்த கிளாஸ் ப்ரொபோர்ஷனை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ டோட்டலாக வந்து 240 பீப்புள்ஸ் வந்து நாட் சர்வைவ்டுன்னு இருக்குது. ஸோ 240 into 0.86. நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வைவ்டு. ஸோ அதோட ப்ரெசிஷன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.82 அண்ட் அதோட கிளாஸ் ப்ரொபோர்ஷனையும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 153 பீப்புள் வந்து நாட் சர்வைவ்டு, அதாவது 153 பீப்புள் வந்து சர்வைவ்டுன்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 240 + 153. ஸோ இந்த ரிசல்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட்டட் ஆவரேஜ் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம டேட்டா செட்டில் வந்து கிளாஸ் இம்பேலன்ஸ்டு டேட்டா செட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த F1 ஸ்கோர் அண்ட் மேக்ரோ ஆவரேஜ் வந்து பார்ப்போம். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் வந்து இம்பேலன்ஸ்டு டேட்டா செட் இருக்கும்போது பார்க்க மாட்டோம். ஏன் இம்பேலன்ஸ் டேட்டா செட் இருக்கும்போது மேக்ரோ ஆவரேஜ் மட்டும் தான் பார்ப்போம், வெயிட்டட் ஆவரேஜ் பார்க்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ரோ ஆவரேஜ் கால்குலேஷன் நடக்கும்போது நம்ம அந்த கிளாஸோட கவுண்ட்டை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஏதாவது ஒரு கிளாஸில் வந்து அதிகமாக வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் வந்து இந்த ஃபைனல் ரிசல்ட்டை வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் இம்பேலன்ஸ் டேட்டா செட் இருக்கும்போது நம்ம மேக்ரோ ஆவரேஜ் அண்ட் ப்ரெசிஷன் ரிகால் அண்ட் F1 ஸ்கோர்ஸ் பார்ப்போம். ஸோ பேலன்ஸ்டு டேட்டா செட் இருக்கும்போது நம்ம இந்த அக்யூரசி அண்ட் வெயிட்டட் ஆவரேஜை வந்து ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் ரிப்போர்ட்டை வந்து இவால்வேட் பண்ணுவோம். ஸோ ஹாய், ஸோ நம்ம வந்து மாடல் வந்து பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அண்ட் அதை எவாலுவேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த மாடலுக்குள்ளே வந்து ஒரு அன்சீன் டேட்டாவை வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணால் நம்ம மாடல் வந்து என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டைட்டானிக் ஃபிலிம் பார்த்துருப்போம், அதில் ஜாக் அண்ட் ரோஸ் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜாக்கோட ஃபீச்சர்ஸை வந்து மாடலுக்குள்ளே வந்து இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா வந்து கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ x_test.ilog. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டேட்டா செட். இது வந்து ஒரு சாம்பிள் பேசஞ்சரோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஜாக்கோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாக் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஜாக் வந்து எந்த கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் மேபி செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருப்பார். அவர் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டார், தேர்ட் கிளாஸ்லையும் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருப்பார். செக்ஸ் வந்து 1. ஸோ மேலை வந்து நம்ம 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம் அண்ட் ஃபீமேலை வந்து 1ன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ அதனால் ஜாக்கோட ஜெண்டர் செக்ஸ் வந்து 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஏஜ் வந்து ஜாக்கோட ஏஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 22ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் அவர் கூட வந்து எந்த சிப்ளிங்ஸும் பேரண்ட்ஸும் ட்ராவல் பண்ணல, அதனால் 0. அண்ட் பேரண்ட்ஸும் சில்ட்ரன்ஸும் ட்ராவல் பண்ணல, அதனால் 0 எதுவும். ஸோ சிப்ளிங்ஸ் அண்ட் ஸ்பௌசஸ் வந்து யாரும் ட்ராவல் பண்ணல, அதனால் 0. அண்ட் பேரண்ட்ஸும் சில்ட்ரன்ஸும் அவர் கூட யாரும் ட்ராவல் பண்ணல, அதனால் இதுக்கும் 0. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேர். ஸோ ஃபேர் வந்து ஜாக் எவ்வளோ பே பண்ணியிருப்பார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா வந்து df.group
பை. ஸோ எந்தெந்த கிளாஸில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஃபேர் இருந்துச்சு அப்படின்றத வந்து இப்போது கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து df.group by ஃபேர் இல்லை df.group by p class அண்ட் இதில் வந்து நம்ம ஃபேரோட மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம டேட்டா செட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசஞ்சர் கிளாஸில் வந்து 3 வேல்யூஸ் இருக்கும். பேசஞ்சர் கிளாஸ் 1, பேசஞ்சர் கிளாஸ் 2, பேசஞ்சர் கிளாஸ் 3. ஸோ ஒரு பேசஞ்சர் கிளாஸில் வந்து மேக்ஸிமம் ஃபேர் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம லைக் ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து குரூப் பை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குரூப் பை எந்த காலம் இல்லாட்டி எந்த ஃபீச்சரில் குரூப் பை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பேசஞ்சர் கிளாஸ். அண்ட் இதுலேருந்து நம்ம ஃபேர் ப்ரைஸை மட்டும் ரிட்ரீவ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபேர் ப்ரைஸில் மேக்ஸ் வேல்யூ மட்டும் தான் ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து பேசஞ்சர் கிளாஸ் 1ஓட மேக்ஸிமம் டிக்கெட் ப்ரைஸ் 512, பேசஞ்சர் கிளாஸ் 2ஓட மேக்ஸ் ப்ரைஸ் 73 அண்ட் பேசஞ்சர் கிளாஸ் 3ஓட மேக்ஸ் ப்ரைஸ் 69. ஸோ ஜாக் வந்து செகண்ட் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஃபேர் வந்து 73. இங்கே இருக்கிற அதே வேல்யூ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஜாக் வந்து ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்லேயும் வந்து அவர் டைட்டானிக் ஷிப்பில் வந்து என்டர் பண்ணிட்டார். ஸோ டைட்டானிக் ஷிப் வந்து சவுத் ஆம்டன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் 0,1 அப்படின்ட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணேன். ஸோ குவீன்ஸ் டவுனுக்கு வந்து 0 அண்ட் சவுத் ஆம்டனுக்கு வந்து 1. ஸோ இன்கேஸ் ஜாக் வந்து செபாக்லேருந்து ட்ராவல் பண்ணியிருந்தாருன்னா நான் குவீன்ஸ் டவுனுக்கும் 0 கொடுத்துருப்பேன் அண்ட் சவுத் ஆம்டனுக்கும் 0 கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டுத்துக்கும் 0னா அவர் வந்து இந்த 2 லொக்கேஷன்லேருந்து ட்ராவல் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ மிச்சம் இருக்கிறது ஒரு லொக்கேஷன் தான். ஸோ அந்த லொக்கேஷன்லேருந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாடல் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ மாடல் டாட் ப்ரெடிக்ட் இதுக்குள்ளே வந்து ஜாக் வேல்யூவை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து 0ன்னு வந்திருக்கு. ஸோ 0னா வந்து did not survive. ஸோ ஜாக் வந்து did not survive. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ்க்கு பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு டம்மி டேட்டா செட். ஸோ நிஜமாகவே இதுதான் ஜாக்கோட ஃபீச்சர்ஸ் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு இன்னொரு பேசஞ்சர் டீட்டெயிலை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு ஜாக்கோட ஃபீச்சர்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணோம். நீங்கள் வந்து இந்த நோட் புக்கில் இருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஜாக்குக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அவருக்கு அந்த பர்டிகுலர் ஃபீச்சருக்கு வந்து நம்ம மாடல் வந்து சர்வைவ்டா இல்லையா அப்படின்ட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுதா அப்படின்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் ஃபார் ரோஸ். ஸோ ரோஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஜாக்கோட ஃபீச்சர்ஸை அப்படியே எடுத்துக்கலாம். ரோஸ் ஸோ பேசஞ்சர் கிளாஸ் ரோஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்களோட ஜெண்டர் வந்து ஃபீமேல்னால இங்கே 1. அவங்களோட ஏஜும் வந்து 22னே வச்சுக்கலாம். அவங்களோட சேர்த்து வந்து சிப்ளிங்ஸ் அண்ட் ஸ்பௌஸ், அவங்களோட ஸ்பௌஸ் வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணதுனால 1. ஸோ அந்த வில்லன் இருக்காங்களே ஸோ அவங்க தான் வந்து ஸ்பௌஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 1ன்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் அவங்களோட சேர்த்து அவங்க அம்மா வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அதனால் அதுக்கும் 1. அண்ட் ஃபேர் ஸோ அவங்க ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணதுனால ஃபஸ்ட் கிளாஸோட மேக்ஸிமம் ஃபேர் வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ். ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் இங்கே கொடுத்துட்டேன். அண்ட் அவங்களும் வந்து டைட்டானிக் ஷிப்போட ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்லேயும் வந்து ட்ராவல் பண்ணாங்க. அதனால் வந்து சவுத் ஆம்டன்லேருந்து தான் வந்து டைட்டானிக் ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து குவீன்ஸ் டவுனுக்கு வந்து 0, சவுத் ஆம்டனுக்கு வந்து 1. இப்போ வந்து மாடல் டாட் ப்ரெடிக்ட் கொடுத்துட்டு ரோஸை வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ சர்வைவ் ஆவாங்களா இல்லையா தெரியல, மாடல் தான் சொல்லணும். 1ன்னு கொடுத்துருக்கு. ஸோ அதிசயமாக இருக்குது. ஸோ படத்தில் வர மாதிரியே வந்து ஜாக் வந்து did not survive and ரோஸ் வந்து survived. ஸோ நம்ம மாடலும் வந்து அதே தான் சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றதை வந்து இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.